கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாட்சிக்கு வந்த 1ஆம் வருஷம் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுக்கு அவனுடைய ஆவியை அவர் ஏவினார். பெர்சியா என்றால் ஈரான் நாடு ஆகும். அகாஸ்வேரு ராஜா அரசாண்ட பகுதி மேதியா பெர்சியா நாடு ஆகும். அகாஸ்வேருவுக்கும் எஸ்தர் ராஜாத்திக்கும் பிறந்த மகன்தான் கோரேஸ். கோரேஸ் ராஜா மத சகிப்புத்தன்மை உள்ள ஒரு ராஜா. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை தோற்கடித்து பெர்சிய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் இவர். பாபிலோன் தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேலரை தோற்கடித்ததினாலே எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் பாபிலோனின் கோவிலில் வைத்திருந்தான். யூதா எருசலேமில் உள்ள யூத மக்களை அவன் பாபிலோனுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அடிமைகளாக நாடு கடத்திவிட்டான். இவ்விதமாய் யூதர்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தனர். இப்பொழுது பாபிலோன் கோரேசின் கையில் வந்ததினாலே கர்த்தர் அவனுக்கு தமது ஆவியை அருளி எருசலேம் தேவாலயத்தை கட்டும் பொறுப்பை கொடுத்து பாபிலோனில் அடிமைகளாய் இருக்கிற யூதர்களை எல்லாம் எருசலேமுக்கு அனுப்பிவிடவும் தேவன் அவனை ஏவினார் என்று பார்க்கின்றோம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் சொன்னான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் சகல ராஜ்யங்களையும் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமில் நேபுகாத் நேச்சாரால் இடித்து போடப்பட்ட தேவாலயத்தை மீண்டும் கட்டும்படி தேவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று அவன் கூறுகிறான். அந்த அளவுக்கு பிறருடைய தெய்வத்தை மற்றவர்களுடைய சுதந்திரத்தை விரும்புகிற ஒரு ராஜா இந்த கோரேஸ் ராஜா என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளாளன் விலையிலே அசரியா என்ற ஒரு சிறுவன் பிறந்து வளர்ந்து கொண்டிருந்தான். அவன் தொடக்க கல்வியை தன்னுடைய வெள்ளாளன் விலையிலேயே படித்தான். அப்போது அடிக்கடி தன்னுடைய ஊரில் இருக்கிற தேரிக்காட்டில் ஜெபம் பண்ண போவது வழக்கம். அவ்விதமாய் ஜெபிக்க செல்லும்போது இந்தியா தேசம் இயேசுவை அறிய வேண்டும் என்கிற பாரம் இருந்தது அவனுக்கு. அதனால் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் தேரிக்காட்டில் உள்ள சுடுமணலில் உருண்டு உருண்டு அழுது ஜெபித்தான். ஆண்டவரே, எங்கள் இந்திய நாட்டை நீர் சந்தியும், நம்முடைய மக்களாகிய இந்திய மக்களை மாற்றும் என்று ஜெபித்தான். பின்பு மேல்கல்வியை முடித்தான். இறையியல் கல்லூரியில் சேர்ந்து படித்து அந்த படிப்பையும் முடித்தான். நல்ல வாலிப வயதிலே அவனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இந்த தென்னிந்தியாவிலேயே சுவிசேஷம் சொல்லுவதை விட வட இந்தியாவில் சென்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று எண்ணி இங்குள்ள ஊழியத்திற்கு அர்ப்பணித்த வாலிபர்களை கூட்டிச் சென்று அங்குள்ள பாஷைகளை கற்கச் செய்து வட இந்திய மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முயற்சி செய்து வெற்றியும் பெற்றார். அதன் பலனாக டோர்னக்கல் என்கிற பேராயம் உருவானது. அதற்கு அவரே பேராயராகவும் அமர்த்தப்பட்டார். இந்திய மிஷனரி சங்கம் என்கிற பெயரை இட்டு இன்று பெரிய ஊழியமாக கட்டப்பட்டு ஓங்கி நிற்கிறதென்றால் பிஷப் அசரியா போன்றோரின் தியாகம் அர்ப்பணிப்பு ஆண்டவர் கொடுத்த தரிசனமாகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எவைகளை கட்டுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த கோரேஸ் ராஜா அந்நிய ராஜாவாக இருந்தாலும் பாபிலோனில் இருக்கிற யூதர்களை நான் விடுதலை செய்ய வேண்டும், அவர்களுடைய இடிக்கப்பட்ட ஆலயத்தை நான் மறுபடியும் கட்டி கொடுக்க வேண்டும் என்பதிலே தேவனுடைய ஆவியை பெற்று உறுதியாயிருந்தார். அந்த அளவுக்கு பிறருடைய தெய்வத்தை மதிப்பது, மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்வது, நேபுகாத் நேச்சாரின் மனித தன்மையற்ற செயல்களையெல்லாம் இவர் உதறி தள்ளிவிட்டு ஆலயத்தை கட்டும்படி வேண்டிய காரியங்களை அவர் செய்து கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நாமும் பிறர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை ஆண்டவரை நாம் கற்றுக் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும்
உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி உம்மை நேசிக்க அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.